இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு விவசாயம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மரத்தை வச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளான்டே கீழ இருந்து வைக்க கலப்படம் பண்றாங்க. இது எப்படின்னா அந்த பப்பாளி விதை இருக்கு இல்லைங்க, அந்த பப்பாளி விதை வச்சு கலப்படம் பண்றாங்க. அதை பத்தியுமே விவசாயிகள் வந்து பன்னீர் வைப்பாங்களா கரிமுண்டா வைப்பாங்களா? ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கரும். 1 கிலோ ஃப்ரெஷ்ஷோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா A கிரேட்ல போட்டு அரைச்சீங்கன்னா 900 ரூபாய் வரும். பெப்பர் பவுடர் நான் சொல்றது 900 ரூபாய் சொன்னா நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபாரின் மிளகு செடி வைக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரை பெப்பருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப தூள் எல்லாம் வரும் இல்லைங்க, அதான் கிரஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். 20 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வாங்கிட்டு சீரகம் சோம்பு கடுகு எல்லாம் விளையாதுங்க, அதுல வெளி மார்க்கெட்ல இருந்தா வரும். இதவே எடுத்து நாங்க இதுக்கு கட் பண்ணி டைரக்டா அப்படியே மண்ணுல வந்து கேரளா மிளகோட கொல்லி மிளகு குவாலிட்டி நல்லா இருக்குங்களா? சோ நல்லா இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. பொருள் 800 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா என்னால 700 ரூபாய்க்கு தர முடியும்னா கலப்படம் பண்ணாம கண்டிப்பா தர முடியாது. ஹோல்சேலா வேணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டா நீங்க போன் பண்ணி நேரடியா வந்து பார்த்து கிராம்பா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், அப்புறம் பைனாப்பிள் ஃப்ரூட், பட்டை, கிராம்பு எல்லாமே கிடைக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா வேற நல்லா சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை மிளகு செடி பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை வந்திருக்கிறோங்க. இங்க ஒரு ஃபார்வர் விவசாய தோட்டத்துல வந்து இங்க ஒரு 10 ஏக்கர் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு செடி வச்சிருக்காங்க. இதுல ஊடு பேரா வந்து பாத்தீங்கன்னா காப்பி செடியும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து மிளகு செடி வந்து மிளகு செடியில இருந்து மிளகை பறிச்சு காய வச்சு சேல்ஸும் பண்ணி ஹோல்சேலா கொடுத்துருக்காங்க, ரீட்டைலாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலப்படமும் கிடையாதுங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகுல வந்து பப்பாளி விதை கலந்து காய வச்சு கலந்துட்டுருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா தரமானதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுல கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க டைரக்டா போன் பண்ணி கேளுங்க. இல்ல எங்களுக்கு நேரில் தான் வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னா நீங்க அட்ரஸ் கொடுக்குறேன், எங்க கான்டாக்ட் நம்பர் டைரக்டா கூட வந்து வாங்கிக்கிங்க. சரிங்களா? இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு விவசாயம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நில உரிமையாளர்கிட்ட இந்த விவசாயம் பண்றவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கொல்லிமலையை வந்து இங்க இருக்கிற மிளகு தோட்டத்துல நம்ம விசிட் பண்ணி இவங்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது முதல்ல வந்து உங்க பேர் என்னங்கண்ணா? அதை சொல்லுங்க. என்னோட சரவணகுமாருங்க. இந்த இடம் எந்த ஏரியாவில் இருக்கு? லொகேஷன் எங்க இருக்கு? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொல்லிமலை. கொல்லிமலையில தோரப்பள்ளம் அப்படிங்கிற வில்லேஜ்ங்க. தோரப்பள்ளங்கிற வில்லேஜ்ல பக்கமா இருக்குங்கிறீங்க. சரிங்களா? ஓகேண்ணா. இந்த மிளகு செடி வந்து என்ன ரகனா பயிர் பண்ணிருக்காங்க? நம்ம பன்னீர் கருமண்டா ரெண்டுமே பயிர் பண்ணிட்டு இருக்கோம். பன்னீர் எல்லாமே நேட்டிவ் பிளான்ட் தாங்க. சோ கொல்லிமலைல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன பயிர் இருந்துச்சோ அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணி இப்போ வர நம்மளோட தோட்டத்துல இருந்தே பயிர்களை எடுத்து நம்ம எல்லா செடிகளுக்கும் வச்சு இப்போ ஒரு 10 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது ட்ரெடிஷனல் ரகம் மாதிரி அந்த பன்னீர் கரிமண்டாங்கிறது பாரம்பரிய மிளகு செடி மாதிரி. ஆமா, இதுல இருந்து தான் உங்களுக்கு பன்னீர் 1 2 3 4 சொல்லிட்டு எடுப்பாங்க. சரிண்ணா. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் இந்த செடி மிளகு நிறத்துக்கு ஹோஸ்ட் பிளான்ட் நம்ம சொல்லுவோம், ஒரு மரத்தை நடுவோம்ல. ஆமாண்ணா. இதுல என்ன மரம் நட்டுருக்கீங்க? நம்ம பண்றது எல்லாமே சில்வர் ரோப்புங்கண்ணா. சில்வர் ஓக்குங்களா? சில்வர் ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். சரிங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பிளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த செடியை வச்சிருவோம். சில்வர் ரோப் மரங்கிறது இது உள்ள இருக்குது தெரியுங்களா? ஆமாண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த மரத்தை வச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளான்டே கீழ இருந்து வைக்க ஆரம்பிக்கும். சரிண்ணா. ஓகே. இன்னொரு டவுட் என்னன்னா, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இங்க ஒரு மரம் இருக்கு, அங்க ஒரு மரம் இருக்கு, எவ்வளவு இடைவெளி வச்சிருக்கீங்க? சோ குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 12 அடி வைக்கலாங்க ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கும். ஆமா, ஏன்னா நம்ம ஊடு பயிரா பண்றோம் நிறைய பயிர்கள்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 அடி நம்ம தாராளமா வைக்கலாங்களா? ஆமா. அது கம்மியா வைக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிளகு செடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், செடியில இருந்து இந்த பக்கம் ஒரு 2 அடி ஃபீட் கைட் வரும். சோ அந்த பக்கம் 2 அடி வரும். அதே மாதிரி அந்த செடியும் 2 அடி வரும். இடையில ஒரே ஒரு பயிர் தான் நம்ம ஊடு பயிரா பண்ணோம். ஊடு பயிரா காஃபி வச்சிருக்கீங்க? ஆமாங்கண்ணா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காஃபி இடையில வச்சிருக்கோம்னா அப்புறம் மலவாழைகள்லாம் இருக்குங்கண்ணா. இடையில அங்க ஊடு பயிரா இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன மரம் நம்ம வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டா வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஓக். கொல்லிமலையில எல்லாருமே சில்வர் ஓக் தான், எல்லாருமே சில்வர் ஓக் தான். சில்வர் ஓக் தான் வச்சிருக்காங்க. இங்க அதிகமா விவசாயிகள் வந்து பன்னீர் வைப்பாங்களா கரிமுண்டா வைப்பாங்களா? ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கருமுண்டா ரெண்டுமே கலந்து இருக்குங்கண்ணா. கலந்து பன்னீர் தான் அதிகமா இருக்கும். சரிண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப ஹீட் சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா தாங்கி வளரக்கூடிய எந்த ரகங்கண்ணா அது? ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே சொல்லலாம். இப்ப ரெண்டுமே எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வராங்கன்னா. ஹில் ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 2 ரகமுமே பெட்டரா வரும். பிளைன்ஸ்ல போறப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட்டான ரகங்களை இப்ப டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி பார்த்தது இல்லைங்கண்ணா.
பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு ஈக்குவலான காரத்தன்மை டெஃபினட்டா வராது. அதுதான் மெயின் தவிர வேற ஒண்ணு. பிளைன்ல விளைவிச்சாலும் இதோட காரத்தன்மை கீழ இருக்கிற மாதிரி கீழ வராது. நீங்க வேணா செக் பண்ணி கூட பாக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. சரிண்ணா, இப்ப இந்த இடத்துல ஒரு ஹோஸ்ட் பிளான் நட்டுருக்கேன் சில்வர் ஓக் இந்த மரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பன்னியூரா இருக்கட்டும் கரிமுண்டா செடியா இருக்கட்டும், எத்தனை செடினா ஒரு மரத்துக்கு வைப்பீங்க? நாங்க 2 செடி வைப்போம். 2 செடி இப்படி நீங்க வச்சாதான் பக்க கிளைகளோட சைடுல உங்களுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய கிளைகள் வரும். நீங்க ஒரே ஒரு செடி மட்டும் வச்சீங்கன்னா, இது மட்டும் வச்சீங்கன்னா நாங்க வந்து பாத்திருப்பீங்க, இங்கேயும் ஒரு செடி இருக்கும் இங்கேயும் ஒரு செடி இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த செடியோட அகலம் வந்து நல்ல கொஞ்சம் பல்ஜா நல்லா புதர் மாதிரி நல்லா இருக்கு, புதர் மாதிரி வருதுங்கண்ணா. இல்லன்னா ஸ்ப்ரெட்டா ஒண்ணு மட்டும் சிங்கிளா மேல போயிட்டே இருக்கும். அந்த செடி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா growth இல்லாத மாதிரி தெரியும். நம்மளுக்கு ஈல்ட் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஆமாங்கண்ணா. சரி, இன்னொரு என்னன்னா இப்ப இதுக்குன்னு சீசன் ஏதாவது இருக்கு? சில்வர் ஓக் மரம் வைக்கிறீங்க, அது எந்த மாசத்துல வைப்பீங்க நீங்க? அது நம்ம இந்த ஆடி மாசத்துல கூட நடவு பண்ணலாங்கன்னா, ஸ்பெஷலா ரொம்ப மழை அதிகமா இருக்கிற டைம் தாராளமா நடவு பண்ணலாங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. சரிண்ணா, இப்ப ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வைக்கிறீங்க, சில்வர் மரம் வச்சதுக்கு அப்புறம் நல்லா பெருசா ஒரு 5 அடி 20 அடி வருஷத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகு செடி நீங்க வந்து பிளான் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. அது நீங்க வைக்கிறது எந்த மாசத்துல வைப்பீங்கன்னா உங்களுக்கு? அது ஆனா மிளகு செடி வைக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரை தாராளமா வைக்கலாங்கன்னா, சோ அந்த டைம்ல எப்போ அதிகமா மழை இருக்கோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நடவு பண்ணலாம். சரி, நம்ம பண்றதெல்லாம் பிளான்ட்டை வாங்கி டைரக்டா மண்ணுக்குள்ள நடவு பண்ண மாட்டோம். சோ எங்களோட கட்டிங்ஸே எடுத்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா, இதவே எடுத்து நாங்க இதுக்கு கட் பண்ணி டைரக்டா அப்படியே மண்ணுல வந்து பதியம். அப்படியே பதியம் போட்டுருவீங்க? வெளியில இருந்து நாத்துல இங்க வாங்க மாட்டீங்க? அதெல்லாம் நம்ம வாங்குறதே கிடையாதுங்க. இதோட தண்டை எடுத்து நீ கட்டிங்ஸ் மாதிரி போட்டு வச்சு? ஆமா, அப்படியே போட்டு டைரக்டா மண்ணுக்குள்ள வந்து நம்ம நடவு பண்ணா மண்ணுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படியே வேர் பிடிக்க ஆரம்பிச்சு. ஓகே. இதுக்கு நீங்க தண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் விட்டுறது இல்ல? பார்த்தாலே தெரியும், எல்லாமே பாக்குறேன். எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை விட்டது பைப் லைன் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே மானாவாரி தான். மானாவாரி தான். பைனாப்பிளா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மிளகா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், எல்லாமே மானாவாரி தாங்கண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. இப்ப அடுத்ததா என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க மிளகு செடி நெட்டதுல இப்ப நெட்டுட்டீங்க, எத்தனை வருஷத்துல வந்து நம்ம ஈல்டு வருங்கண்ணா? டெஃபினட்டா 1 year once தான் எல்லாமே ஈல்டிங்ண்ணா. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஈல்டு கேக்குறேன். நெட் இப்ப செடி வைக்கிறீங்க, நெட் எத்தனை வருஷம் கழிச்சு வருமா, எத்தனை மாசம் கழிச்சு முதல் ஈல்டு அறுவடை? கண்டிப்பா ஒரு 4 வருஷம் ஆயிருங்கண்ணா அறுவடைக்கு வரதுக்கு. ஆமா, இப்போ இந்த செடி நம்ம புதுசா வைக்கிறோம் அப்படின்னா, சின்ன கொடியா கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த செடி growth ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆயிருங்க. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு செடியில இருந்து 1/2 கிலோ 1 கிலோ கிடைக்கும். சோ அடுத்து 5 வருஷத்துல இருந்து உங்களுக்கு ஒரு செடிக்கு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அது growth பொறுத்து இருக்கும். ஓகே. இதுக்கு ஏதாவது நீங்க உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க? எல்லாமே தொழு உரங்கள் மட்டும், கெமிக்கலே பயன்படுத்துறது இல்ல. அப்படியே ஒரு டிசீஸ் வந்தாலுமே டோட்டலா பிளான்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிரும். ஆமா, வாடல் நோய் அதிகமா வரும் தானே? அது டெஃபினட்டா வரும், வராம அப்படிங்கறத சொல்ல முடியாது. பெப்பரை பொறுத்த அளவுக்கு டிசீஸ் வரும், வாடல் நோய் மட்டும் தான் இதுல அதிகமா வரும். அப்படி வந்தாலும் நம்ம கெமிக்கல் எதுவும் பயன்படுத்துறது இல்ல. வந்தாலுமே டைரக்டா மரத்தை அறுத்து வித்துருவோம். சோ பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த வாடல் நோய் வந்து பிளான்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிரும். ஓகே. ஆமாங்கண்ணா. இப்ப கொல்லிமலையில பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீசன்னா எந்த மாசம் அதிகமா வந்து நம்ம சீசன்? வருஷத்துல ஒரு டைம் தான் சொல்றாங்க. இது ஒரு டைம் தானே இல்ல வருஷத்துக்கு 2 டைமா? சப்போஸ் ஒரு டைம்னா அது எந்த மாசம் நீங்க அறுவடை பண்ணுவீங்க? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில இருந்து இந்த ஏப்ரல் வரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம்னா சீசன் டைம் கொல்லிமலை பொறுத்த அளவுக்கு இதுதாங்கண்ணா. சரி. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இடையில ஃபுல்லா நமக்கு சீசன் இருக்காது. இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம அறுவடை பண்ணுவோம்னா. இங்க இருக்கிற எல்லா பயிருமே இயர்லி ஒன்ஸ், பைனாப்பிளா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், சீசன் உங்களுக்கு மாறும், மாதங்கள் தான் மாறுமே தவிர இயர்லி ஃபுல்லா என்ன எதுவுமே கிடையாது. ஒரு டைம் தான். 2 மாசம் 2 மாசம் 3 மாசம் 3 மாசம் தான். அந்த 3 மாசம் வர வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்ல இருந்து பறிச்சு நம்ம எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 2-3 மாசம் ஆயிரும். ஏன்னா ஒரு 10 ஏக்கர் 12 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா எல்லாமே பறிக்கிறது ப்ராசஸிங் எல்லாம் பண்ணா 2 மாசம் ஆயிரும். ஓகேண்ணா. இப்ப இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி பக்கம் ஒசர் இருக்குது. இதுல எப்படி நான் ஏறி அறுப்பீங்க? இப்ப செடி இது வந்து பாத்தீங்கன்னா ஏணி வச்சுதான் ஏறி பறிப்போம்னா. ஏணி வச்சுதான்? ஆமாங்கண்ணா. மூங்கில் ஏணி இருக்கு. அது இல்லாம இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில இருந்து புதுசா ஒரு ஏணி இந்த ஸ்டீல் ஏணி வந்து இருக்குங்கன்னா அது இன்னுமே கை கால வலி இல்லாம கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுனா அந்த மூங்கில்னா ஒத்தகால நின்னுகிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். ஆமாண்ணா. ஓகே. ஆமாங்கண்ணா. சரிண்ணா, இப்ப இதுல பிஞ்சு இருக்குங்கண்ணா, இதுல பார்த்தாலே தெரியும் 1 2 இப்ப பிஞ்சு இருக்கு. ஆமாங்கண்ணா. இப்ப இது எவ்வளவு நாள் கழிச்சு இது முத்துறதுக்கு? 8-10 மாசம் ஆயிரும். இன்னும் ஏன்னா இப்பதான் வந்திருக்கீங்க, இது வந்து ஒரு 1 month தான் ஆகுதுங்க இந்த பிஞ்சு. ஆமாங்கண்ணா. சோ குறைஞ்சது இன்னும் ஒரு 10 மாசம் ஆயிருங்கண்ணா. சரி. சோ வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸியா நம்ம பறிக்க ஆரம்பிப்போம். ஆமாங்கண்ணா.
சரி, இப்ப நான் எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு மரத்துக்கு வந்து 4 கிலோ 3.5-4 கிலோ அந்த மாதிரி பச்சை மிளகு வரும் அப்படின்னு சொல்லுங்க. அதை நீங்க பறிப்பீங்க, பழுக்கும். அதை நீங்க காய வச்சீங்கன்னா எத்தனை கிலோ நான் வரும்னா? ஆக்சுவலா 3 × 1 வரும்னா 3க்கு 1 வருங்கண்ணா. சோ அது வந்து 3ங்கிறது பச்சை மிளகு. ஆமா, பச்சை மிளகுக்கு 3க்கு 1 வருங்கண்ணா. சில சைஸ் வந்து பாத்தீங்கன்னா போல்டா இருக்கும், அதுல வெயிட் இல்லாம இருக்கும். அப்ப 3.5க்கு 1 கூட வரும். 3.5க்கு 1 கூட வரும். ஆமா, சரி சரி. சோ பேசிக்கா எல்லா இதுலயுமே நம்ம ஆவரேஜ் கால்குலேஷன் பண்றப்போ 2.5க்கு 1 வரும். சோ அதனால ஆவரேஜ் கால்குலேஷன் பண்றப்போ 3க்கு 1 ஆவரேஜ் பண்ணிருக்கீங்க. சரி சரி. இப்ப நீங்க காய வச்சுட்டா இப்ப மிளகு பறிக்கிறீங்க, அது எங்க நான் கொண்டு போய் காய வைப்பீங்க? இங்க ஏதாவது களம் மாதிரி இங்கே லோக்கல்லே களங்கள் இருக்குங்கண்ணா. சோ நம்ம அது இல்லாம நம்மளோட லேண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பாய் படதா இருக்கு இல்லைங்களா? சோ அதை போட்டும் காய வைக்கலாம், நம்ம மொட்டை மாடியிலயும் காய வைக்கலாம். சோ நம்ம பல்கா இருக்கிறதுனால கீழே வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு கொண்டு போயிட்டு ரெண்டுக்கு எடுத்து அங்கேயும் பண்ணலாம். நமக்கு இங்கே இருக்கு, போதுமான இடம் இங்கே இருக்கு. ஆமாங்கண்ணா. சரி சரி. ரேட் எப்படி போன இப்ப லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரேட் எப்படி? லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேட் எப்படி போச்சு? ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல அதிகமா ரேட் போச்சுங்கண்ணா ஒரு டைம். சோ அதுக்கப்புறம் எந்த ரேட் எவ்வளவு ரேட் போச்சு உங்களுக்கு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வந்துச்சுங்கண்ணா ரீட்டைல் பிரைஸ். ரீட்டைல் பிரைஸ்? ஆமா. ஹோல்சேல் பிரைஸ் வந்து 800 ரூபாய் குறையாம வந்து. அப்ப அது கொரோனா டைம்ல? ஆமாங்கண்ணா. சரிண்ணா. ஆஃப்டர் பிரைஸ் கம்மியாச்சு. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட் கம்மி தாங்க, 680 70 அந்த மாதிரி. இங்கே வந்து ரீட்டைல் பிரைஸ் இல்ல ஹோல்சேல். ஹோல்சேல். இப்ப இந்த கரண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 730 ரூபாய் ஹோல்சேல் பிரைஸ்ங்க 2024ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவ் த டைம் பிரைஸ் 680 ரூபாய் வருதுங்க. 680 ரூபாய் இங்க. நான் சொல்றது ஹோல்சேல் பிரைஸ். ரீட்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அதிகமா தான் இருக்கும். ஆமா, அத புரிஞ்சுக்கணும். சரி சரி. நீங்க காய வச்சு போட்டீங்களா? இப்ப ஸ்டாக் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல, நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்கண்ணா. வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா வாங்கிக்கலாங்கண்ணா. சோ நமக்கு எப்பயுமே ரெகுலர் புக்கிங் இருக்குங்கண்ணா. நீங்க எங்க புக்கிங் எங்க அனுப்புறீங்க? ஆனா நம்ம எல்லாமே கொடுக்கறது ஒரே ஒரு இடம் தான், கேரளா மட்டும் தான். தமிழ்நாடு ஃபுல்லா ரீட்டைல் நம்ம. சோ கேரளா ஃபுல்லா நம்ம ஹோல்சேல். இப்ப எனக்கு என்னன்னா, இங்க இருந்து வந்து கேரளாக்காரங்க வாங்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா கேரளால இதோட கிளைமேட் நல்லா இருக்கும், அங்கே நிறைய மிளகு சாகுபடி பண்றாங்க. ஏன் இங்க வந்து வாங்க ரேட் போறாங்க? குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா. ஆமா, குவாலிட்டி பார்த்தா செக் பண்ணி தான் வாங்குறாங்க. இப்ப கேரளா மிளகோட கொல்லிமலை மிளகு குவாலிட்டி நல்லா இருக்குங்களா? சோ நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. இங்க இருக்கிற கொல்லிமலை மட்டும் கோடிக்கணக்கான மிளகு வந்து போயிட்டு இருக்கீங்க கேரளாவுக்கு. ஆமா, ஃபுல் கேரளா சப்ளை தாங்க ஜாஸ்தி. ஏன் என்னோட மிளகு மட்டும் நான் சொல்லல, இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் நிறைய பேர் மிளகு வந்து அவங்க தான் பை பண்றாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் வாங்குறாங்க. ஓ சரி சரி. பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம், கொல்லிமலையிலேயே இந்த சாரி கேரளாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இடத்த வச்சுக்கிட்டு அவ்வளவு மிளகு பண்ணிட்டு, ஆனா அவங்க இங்க வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம கொல்லிமலையோட மிளகு தரம் வந்து நம்மள இதுல தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குங்கண்ணா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. சோ நம்ம தமிழ்நாடு பீப்புள் என்ன பண்றாங்கன்னா ரேட் அதிகமா இருக்கு சோ அப்படிங்கறத பாக்குறாங்க. ஆனா வெளியில ரேட் இன்னும் கம்மியா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கம்மியான ரேட் கொடுத்துவாங்க. ஆனா தரத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும். மெயின் வந்து ரேட் கம்மியா கிடைக்குதுன்னா அதாவது குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருக்கும். சோ அதுதான் மெயின். ரெண்டாவது கலப்படம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு பொருள் 800 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா என்னால 700 ரூபாய்க்கு தர முடியும்னா கலப்படம் பண்ணாம கண்டிப்பா தர முடியாது. சோ அதை நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க கேரளாக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க, அவங்க போய் என்னென்ன பண்ணுவாங்க அதை? சோ அவங்களோட ப்ரொசீஜர் வேறங்கண்ணா. ஏன்னா நம்ம மக்கள் தான் 100 இப்போ பெப்பர் பவுடர் ஆம்லேட் போடுறோம் இல்ல, 1 கிலோவோட ரேட்டு கடையில போய் கேட்டீங்கன்னா 120 ரூபா. ஆனா 1 கிலோ பெப்பர் அழிச்சீங்கன்னா 1 கிலோ பவுடர் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோ ஃப்ரெஷ்ஷோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஏ கிரேட்ல போட்டு அரைச்சீங்கன்னா 900 ரூபாய் வரும். பெப்பர் பவுடர் நான் சொல்றது 900 ரூபாய் சொன்னா நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க, அவங்க ஃபாரின் அனுப்புறாங்க. குவாலிட்டியான மிளகை வச்சு பவுடரா கிரஷ் பண்ணி வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்ம அந்த 900 ரூபாய் போட்டு 1 கிலோ மிளகு பவுடர் வாங்கி நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா. அதனால வந்து அதுல இருக்க கடைசி குவாலிட்டி வச்சு அரைச்சுதான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி குவாலிட்டி கூட இல்லைங்க, டோட்டலா வேஸ்ட் மெட்டீரியல் இல்லைங்க. கடைசி குவாலிட்டி 100 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே லோ மெட்டீரியல் வச்சுதான் யூஸ் பண்ணி உங்களுக்கு பவுடரா கிரஷ் பண்ணி ஹோட்டல் கடைக்குலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பா அந்த மாதிரியா தான் இருக்கும். லோ குவாலிட்டி மெட்டீரியல் தாங்கண்ணா. சரி சரி. நீங்க ஏதாவது இங்க இப்ப இது நம்ம வந்து என்னன்னா, அதாவது ஒரிஜினல் மிளகை அப்படியே கிரஷ் பண்ணி அப்படியே தான் கொடுப்போம். லோ குவாலிட்டி மிளகு நம்ம சப்ளை பண்றது கிடையாது. அதாவது லோ மெட்டீரியல், அதாவது உங்களுக்கு அந்த வேஸ்ட் மெட்டீரியலா இருக்கட்டும், அதோட பவுடரா இருக்கட்டும். பவுடர் மீன் பெப்பருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப தூள் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதான் கிரஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். 20 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாங்க, 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. அதை போய் கிரஷ் பண்றப்ப 100 கிராம் பெப்பர் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போட்டு எல்லாம் கிரஷ் பண்ணி ரெடி பண்ணி அது 120 ரூபாய் 130 ரூபாய்க்கு விற்பாங்க, கொடுப்பாங்க. சரி சரி. இன்னொரு
மெயினா இன்னொரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா கலப்படம் பண்றாங்க. இது எப்படின்னா அந்த பப்பாளி விதை இருக்கு இல்லைங்க, அந்த பப்பாளி விதை வச்சு கலப்படம் பண்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன கொல்லிமலை அந்த மாதிரி நடக்குது? கொல்லிமலையில யாரும் என்னை மட்டும் இல்லைங்கண்ணா, யாருமே அந்த மாதிரி பண்றது இல்ல. இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு டெஃபினட்டா வேற யாராவது அந்த ஒரு ஆள் அந்த மாதிரி பண்றதுனாலதான் எல்லாத்தோட பேரு கெட்ட போகுது. எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் பண்றது இல்ல. நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்றது இல்லைங்களா, விவசாயி யாரும் பண்றது இல்ல. இங்க இருந்து அந்த இடத்திற்கார வாங்கிட்டு போய் அவனுக்கு பண்ணாலும் வெளியில வச்சு அவங்க ஏதோ ஒரு ஆள், அதாவது எல்லா வியாபாரிகளும் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆள் ஒரு நாள் அந்த தவறு பண்றதுனால எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் வருது. ஆமா, மக்கள் ஒரு நாள் அதை வந்து பாத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கடையில போய் நம்ம வாங்குறோம் பப்பாளிகள் விதை கலந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒருத்தர் செய்யற தவறுனால அந்த மிளகுக்கே கெட்ட பேர் ஆயிடும். நான் மிளகு வாங்கினா ஒரிஜினல் மிளகு எனக்கு கிடைக்கல, நமக்கே ரெக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பேர் கேக்குறாங்க, நான் மிளகு வெளியில இருந்து வாங்கியிருக்கேன் நல்ல மிளகு கிடைக்கலன்னு சொல்லி. சரி சரிண்ணா. இப்ப நீங்களும் வந்து ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப எத்தனை கிலோ நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்க? சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டன் வரை இருக்குங்க. 6 டன் வரைக்கும் இப்ப ஸ்டாக் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி. சோ அது நம்ம என்ன பண்ணோம், ஒன்லி ஃபார் ரீட்டைல். சோ கஸ்டமர் ஹோல்சேல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்கண்ணா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா, சப்ளை மீன் ரீட்டைல எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹோல்சேலா வேணும் அப்படிங்கறவங்க டெஃபினட்டா நீங்க போன் பண்ணி நேரடியா வந்து பார்த்து பேசிட்டு போனாதான் உங்களுக்கு செட் ஆகும். போன்ல பேசினா கண்டிப்பா செட் ஆகாது. அதனால நேரடியா வாங்க. நீங்க நேரடியா வந்தீங்கன்னா நம்மளோட ஆபீஸ் இருக்குங்கண்ணா, அதையும் நான் சொல்றேன். வந்து நீங்க நேரடியா பார்த்துட்டு போனாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, ரீட்டைல்ல யாரு என்ன தேவை அப்படின்னாலும் கொல்லிமலையில எல்லா ஸ்பைசஸும் அவைலபிளா இருக்கு. ஒரு சில ஸ்பைசஸ் தவிர இங்க கிராம்பா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், அப்புறம் பைனாப்பிள் ஃப்ரூட், பட்டை, கிராம்பு எல்லாமே கிடைக்குது. இங்க விளையுது. அதுல இங்க விளையுது. இந்த சீரகம், சோம்பு, கடுகு எல்லாம் இங்க விளையாது. அதுல வெளி மார்க்கெட்ல இருந்தா வருது. இந்த பொருட்களா வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. பிரியாணி இலையா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டலாக் அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்பிடுவோம். அதை பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. மிளகு தேவை அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் தரோங்கண்ணா. தேவைப்படுற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு எத்தனை கிலோ வேணும் அப்படிங்கறத ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ரீட்டைல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சிடலாம். ஸோ ஹோல்சேலா யாராவது வேணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா டைரக்டா வந்து நம்மளோட ஃபார்மை விசிட் பண்ணி ஒன்ஸ் பாருங்க. ஸோ இங்க இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நேரடியா நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டா சொல்லிடுவேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் குவாலிட்டி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். பார்த்துட்டு நான் அப்போ என்ன பிரைஸ், கரண்ட் பிரைஸ் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ ஹோல்சேலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருவேளை நீங்க வண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் எம்எஸ்எஸ் இருக்கு, அதுலயும் போட்டுக்கலாங்கன்னா. இல்ல பல்கா ரொம்ப லாட்டா எடுக்கிறாங்க 500 கிலோ, இப்போ எடுத்துக்கிட்டு 500 கிலோனா நம்ம எஸ்லயே போட்டுக்கலாம், எம்எஸ்லயே போட்டுக்கலாங்க. இப்போ 2000 கிலோ 3000 கிலோனா வண்டி இருந்துச்சுன்னா வண்டியிலே அனுப்பிச்சு விட்டுலாங்கன்னா, நம்மளோட வண்டி இருக்குங்கன்னா அது இல்லாமல் நம்ம வண்டி இருக்கு ரெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மக்கள் யாருக்கு என்ன எத்தனை கிலோ வேணும் அப்படின்னாலும் டேரெக்டாக ரீட்டைலில் நம்ம பண்ணுறோம், ஹோல்சேலாக பண்ணுறோம். கண்டிப்பாக என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவிலே போடுங்கண்ணா. ஸோ அப்படி கால் பண்ணுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரை கால் பண்ணுங்க. அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் வந்து கொடுத்துறேன். நன்றி. உங்க நம்பர் சொல்லுங்க. 72 00 11 56 06. சரிங்க, ஓகே ஓகேண்ணா. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க, கரெக்டா வந்து பண்ணி கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா. மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை மிளகு செடி பத்தி ஓவராலா ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்க விவசாய தோட்டத்திலே வந்து மிளகு செடி வச்சு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இதுல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி ரீட்டைலா கொடுக்குறாங்க, ஹோல்சேலா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல என்ன ஒண்ணுன்னா குவாலிட்டி தரமான மிளகா கொடுக்குறாங்க, எந்த ஒரு கலப்படம் கிடையாது, சுத்தமான மிளகா கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து, நீங்க சொல்ல நினைக்கலாம் கேரளா வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து ஃபுல்லாவே பயங்கரமா விளைவிக்கிறாங்க. ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம கொல்லிமலையோட தரத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மிளகு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அண்ணா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கீழே ஸ்க்ரோலிங் கொடுக்குறேன், டேரக்டா கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.